ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருந்த கருப்பு வீடியோ எடுக்க வேணாம்னு நினைச்சேன். பட் ஆனால் வந்துட்டு இல்லை, நீ எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, நேற்றுக்கு ஒருத்தர் கண்ணீரால் வந்துட்டு இருந்து வருத்தப்பட்டார். I hope this is the last one. I'm really sorry to all the fans. It shouldn't have happened. படம் பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி காலையில் 9 மணிக்கு தேட்டருக்கு போனேன். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, எந்த ஊரில் நீங்கள் போயிருந்தாலும் I'm really sorry for that. It shouldn't have happened. படம் பார்க்குறதே நம்ம மனசில் வீட்டில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு தானே. அந்த படம் பார்க்குறதே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அதுவும் பார்க்க முடியாமல் போனதுக்கு I'm really sorry. நான் இதை எதிர்பார்க்கல. ஐம் ரியலி ஹோப்ஃபுல். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகி படம் ரிலீஸ் ஆகும்னு நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். May 14th படம் ரிலீஸ் ஆகும், கருப்பு ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐம் வெரி ஹோப்ஃபுல். அழுக வருது என்ன, கண் அழுக வருது, அது இருக்கு வழி, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் ஐ எம் வெரி ஹோப்ஃபுல். கடவுள் இந்த கடத்தி இந்த படத்தை இன்னைக்கு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணி கொடுப்பாரு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். எல்லாருமே அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் லெட் கோ so many things. Surya sir has given so much. So sorry for the delay. Sorry for making you go through all the stress. But it will all be worth. படம் இன்னைக்கு சாயங்காலம் வரும். செம்மையாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், அதை நான் நம்புகிறேன். அதான் நான் சொல்கிறது தான், கருப்பாக வரோம். வழி மறிக்காது. இன்னும் நிறைய பேர் மறிச்சுன்னே இருக்கிறாங்க. நிறைய விஷயம் மறிச்சிட்டே இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சாயங்காலம் படம் வரும், நான் நம்புகிறேன். ஓகே, God is with us. All will be good. And sorry again. And படம் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, God bless us all. Thank you. இன்னைக்கு அதே கண்ணீர் இங்கே மழையாக வருதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையான உழைப்பு வந்துட்டு அது எதுக்கு செஞ்சாலும் எது பண்ணாலும் அதுக்கு எதுவுமே ஈடாகாது. அந்த உண்மையான உழைப்புக்கான பலன் மட்டும்தான் அங்கே அதுக்கு வந்துட்டு ஈடாகும். உண்மையாக உழைங்க, எல்லாமே சரியாக நடக்கும். முடிச்சு வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். வந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, சரி புக்கிங் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை, ஓகேவா? ஸோ வெள்ளிக்கிழமை நான் இன்னைக்கு வந்து புக்கிங் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு பார்த்தேன். பார்க்கும்போது திடுதிடுன்னு கருப்பு படத்தோட அந்த புக்கிங்ஸ் எல்லாம் வந்து எங்கேயோ போயிடுச்சுங்க. அப்படியே இப்போ எப்படி அப்படின்னா, ஊரோட டாப்பில் நான் தான் அந்த மாதிரி வந்துட்டு எங்கேயோ போயிடுச்சு. ஒரு சைடில் கூட புக்கிங் வந்துட்டு நல்ல தியேட்டர்ல எல்லாம் வந்து புக்கிங் இல்லை, எல்லாம் சோல்ட் அவுட். அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அண்ட் சரி, ஓகே தென் ஃபைன் அப்படின்ட்டு சாட்டர்டே பார்த்தேன். ஏன்னா மார்னிங்கில் இருக்கும், பட் எனக்கு ஒர்க்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால் வந்துட்டு நான் சண்டே வந்து புக்கிங் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒருத்தர் நேற்று அழுதாரு. நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு அவருடைய கர்ஜனையும் அவருடைய சந்தோஷத்தையும் வந்துட்டு என்னால் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் நாம் வந்துட்டு கஷ்டப்படுறோம், ஆனால் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது எந்த நிலைமையில் இருந்தாலும் கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேல்யூபிள் விஷன் அங்கே வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அவரை நீங்கள் பார்த்தாலே புரியும். அண்ட் எனக்கு அந்த படம் வந்துட்டு என்னமோ தெரில, டீசர் பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயங்கரமாக வெறியாக இருந்துச்சு. ஓகே, எப்படி வரப்போகுது பார்க்கணும், இந்த படம் தேட்டரில் பார்க்கணும், ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபஸ்ட் டே ஆப்வியஸ்லி கேன்சல் ஆயிடுச்சு.
ஸோ கேன்சல் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதை பற்றி நானும் கொஞ்சம் சொல்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டே வந்துட்டு கேன்சல் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சில விஷயத்தில் வந்துட்டு அவங்களுடைய நிறைய படங்கள் தோல்வியை தழுவிருக்கு. ஸோ நிறைய படங்கள் தோல்வியை தழுவுனால அங்கே அந்த பட்ஜெட் வைஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனாலையும் சில கடன்கள்ல மாட்டிக்கிட்டார். தேதி காலையில் கருப்பு படம் பார்க்க சென்ற ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அறிவித்தபடி கருப்பு படம் திரையரங்கில் வெளியாகவில்லை. படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நைட் வந்து போஸ்ட்போன் பண்ணதா போட்டாங்க. இப்போ வரைக்குமே சூரியன் அசைல உட்கார்ந்து படம் பேசிட்டே இருக்காங்க. சூர்யாவின் உறவினரான தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு 100 கோடி ரூபாய் வரை பைனான்சியர்களுக்கு பாக்கி வைத்திருப்பதால் படத்தை வெளியிட பைனான்சியர்கள் தடை போட்டுவிட்டதாக தகவல் வெளியானது. கருப்பு திரைப்படம் அவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படமா என்று விசாரித்தால் இந்த 100 கோடி ரூபாய் கடனுக்கு கருப்பு படம் மட்டுமே காரணமல்ல. 2019ஆம் ஆண்டு வெளியான கைதி படத்தின் வெற்றிக்கு பின்னர் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர் சார்பில் எஸ்ஆர் பிரபு தயாரித்த சுல்தான், ஜப்பான் மற்றும் ஹிந்தி தெலுங்கு படங்களும் வரிசையாக தோல்வியை தழுவியதால் 100 கோடி வரை கடன் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. கருப்பு படம் மட்டுமல்லாமல் கார்த்திக் நடிப்பில் மார்ஷல், ராஷ்மிகாவை வைத்து ரெயின்போ, கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் கன்னிவெடி உள்ளிட்ட படங்களையும் தயாரித்து வருவதால் எஸ்ஆர் பிரபுவால் உடனடியாக கடனை திருப்பி செலுத்த இயலவில்லை என்று கூறப்படுகின்றது. இதனால் கருப்பு படத்தை பைனான்சியர்கள் தடுத்துவிட்டதாக கூறப்படுகின்றது. அதனாலதான் அங்க வந்துட்டு படத்தை அன்னைக்கே ரிலீஸ் பண்ண முடியல. ஆனா அந்த பிரச்சனை வந்து முந்த நாளே கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா படம் இந்த டைம் இப்படி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்துட்டு சொல்லி தான் ரிலீஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது முந்த டைமே அதனால ரிலீஸ் பார்த்துருக்கலாம். ஒருத்தர் மனசு உடஞ்சு அழுகிற சுச்சுவேஷன் வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ மற்றபடி என்ன அப்படின்னா, இந்த படம் நான் சண்டே பார்க்க போகிறேன். அண்ட் அதுக்கடையில் வந்துட்டு இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி உமன் இதெல்லாம் வந்து இது மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன், பார்த்துட்டே இன்றைக்கி வந்துட்டு சனிக்கிழமை. ஸோ நான் வந்து கருப்பு படத்தை நாளைக்கு தான் பார்க்க போகிறேன். வணக்கம். அண்ட் வந்துட்டு மூவி பார்க்க டைம் ஆயிடுச்சு, 11:36. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. மூவிக்கு போகணும். ஸோ நான் போயிட்டு வந்துட்டு பேசுகிறேன். பை. நேற்று நைட்டு ஒரு திடீர் ஒரு கனவு. என்ன அப்படின்னா, கருப்பு படம் பார்க்க போகணும் அப்படின்னு. ஸோ கருப்பு படம் பார்க்க போகணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று நைட்டே புக் பண்ணிட்டேன். இன்னைக்கு சண்டே காலையில் 10:45 ஷோ. 10:45 ஷோ அப்படின்ட்டு இடமே எந்திரிக்கணும் அப்படின்னு வந்து படுத்தா 10:15 தான் எந்திரிக்கிறேன். சரி, அப்புறம் வந்துட்டு விடுக்கு அப்படின்ட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பிட்டு போகும்போது ரேப்பிடோ புக் பண்ணுற புக்கிங் ஆகவே மாட்டேங்குது. கோழி கொக்கரக்கோடு போச்சு. திடீர்னு ஒரு ஷாக், அன்எக்ஸ்பெக்டட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒருத்தர் என் பக்கத்தில் வந்துட்டு என்ன ரேப்பிடோவா அப்படிங்கிறாரு. அண்ணா என்னண்ணா? ஆமாண்ணா ரேப்பிடோ தான். என்னண்ணா புக்கிங் ஆகலைண்ணா, எனக்கு காமிச்சுதா? நீங்கள் தான் எனக்கு. சரி ஓகே வா போவோமா அப்படின்னாரு. பரவாயில்ல நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு கிளம்பி அவரோட போனேன். போகும்போது அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா
பெட்ரோல் வந்து நம்ம வந்து பெட்ரோல் போட்டு போகலாம் அப்படின்னா சரி ஓகே பெட்ரோல் போட்டு போவோம் அப்படின்ட்டு அங்கே வந்துட்டு ஒரு பெட்ரோல் பம்ப் போனால் அங்கே வந்து க்ளோஸ். ஸோ அங்கே டைம் ஆகிடுச்சு. அதுலேருந்து இன்னொரு பெட்ரோல் பம்ப் போய் பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது சொன்னார் இந்த மாதிரி சண்டே வந்து எல்லோரும் ஃபுட்டுக்கு தான் இது பண்ணுவானுங்க, அதனால் வந்து புக்கிங் பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னாரு. நானும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், பட் பாவமாக இருந்துச்சு, அதான் அக்செப்ட் பண்ணிருந்தாரு. சரி அப்புறம் போயிட்டே இருக்கும்போது ஒரு வேகத்தில் போனோமா, திடீர்னு ஒரு பெண்டு கிராஸு, அந்த கிராஸில் இப்படி போகுது, ஒரு பைக் வந்து போய் புட்டான்னு இடிச்சிருச்சு ஒரு ஸ்கூட்டி மேலே. இவர் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் பிள்ளை என்ன ப்ரோ அப்படின்னாரு. ஸோ பயங்கரமான மூமெண்ட்டு. ஸோ படம் பார்க்கணுமா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னா படம் படம் பார்க்க முடியாது. பிரச்சனை பண்ணல, போங்க தம்பி அப்படின்னாங்க. அப்புறம் நான் யாராவது போய் அங்கே போயிட்டு சரி பாய் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சூப்பரா இருக்குடா. அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் லேட்டு. நான் போகும்போதே படம் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் வந்துட்டு 2 டைம் ஓடுனதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு படம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உண்மையிலேயே வந்து கருப்பு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கருப்பு அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு லெஜெண்டரி டெக்கோரமோட படத்தை வந்துட்டு யாரும் எடுக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி ஹீரோவா இல்லை சூர்யா சார் ஹீரோவா அப்படிங்கிற கேட்குற ஒரு டவுட் இந்த படத்துக்குள்ளே இருக்கும். 2 ஹீரோஸ் நடித்த மாதிரி தான் இருக்குமே தவிர வில்லன் ஹீரோ நடித்த மாதிரி இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் பிடிக்கும். வேற என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஏதாவது போட்டாங்களா என்னன்னு தெரியல விஜய் சாருக்கு டெடிகேட்டிங்கா. ஆனா படம் இன்டர்வல் வரும்போது வந்துட்டு ராவண மோகன்டா அப்படின்னு வந்துட்டு நம்ம தலைவருக்கு பாட்டெல்லாம் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. செம்ம வைபா இருந்துச்சு, உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்து தியேட்டர்ல போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் மீண்டும் நான் சந்திக்கிறேன் உங்கள் மாஸ்டர் ஆஸ்கின். கருப்பு தியேட்டர்ல பாருங்க.